தேவனை எழுந்தருளும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். வல்லமையாய் எழும்போம், இன்று வல்லமையாய் எழும்போம். எழுந்தருளும் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். மாம்சத்தின் கிரியை அழித்திடவே, ஆவியின் சிந்தையில் நடந்திடவே. மாம்சத்தின் கிரியை அழித்திடவே, ஆவியின் சிந்தையில் நடந்திடவே. உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். பிரமாகிடவே, சாபத்தின் கட்டுகள் முறிந்திடவே. வீடு சமாதானத்தாவே மாறிடவே, சாபத்தின் கட்டுகள் முறிந்திடவே. குடும்பத்தில் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். எழுந்தருளும் இன்றே எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் குடும்பத்தில் எழுந்தருளும். வேளையில் எழுந்தருளும், எங்கள் வேளையில் எழுந்தருளும். வேளையில் எழுந்தருளும், எங்கள் வேளையில் எழுந்தருளும். உயர்வை தயவால் பெற்றிடவே, உழைப்பின் பலனை புசித்திடவே. உயர்வை தயவால் பெற்றிடவே, உழைப்பின் பலனை புசித்திடவே. வேளையில் எழுந்தருளும், எங்கள் வேளையில் எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் வேளையில் எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். எழுந்தருளும் எழுந்தருளும், எங்கள் வேளையில் எழுந்தருளும். சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும். சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும். மகிபனின் வார்த்தைகள் வெளிப்படவே, மகத்துவ கிரியைகள் நடந்திடவே.
மகிமனின் வார்த்தைகள் வெளிப்படவே மகத்துவ கிரியைகள் நடந்திடவே சபையிலே எழுந்தருளும் எங்கள் சபையில் எழுந்தருளும் 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 எங்கள் சபையிலே எழுந்தருளும் 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 இன்றே எழுந்தருளும் 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 எங்கள் சபையிலே எழுந்தருளும் சேவையில் எழுந்தருளும் எங்கள் சேவையில் எழுந்தருளும் சேவையில் எழுந்தருளும் எங்கள் சேவையில் எழுந்தருளும் சத்ருக்கள் சிதறி ஓடிடவே சதி ஆலோசனைகள் முறிந்திடவே சத்துரு சிதறி ஓடிடவே சதி ஆலோசனைகள் முறிந்திடவே சேவையில் எழுந்தருளும் எங்கள் சேவையில் எழுந்தருளும் எழுந்தருளும் இன்றே எழுந்தருளும் எழுந்தருளும் எங்கள் சேவையில் எழுந்தருளும் 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 இன்றே எழுந்தருளும் 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 எங்கள் சேவையில் எழுந்தருளும் தேசத்தில் எழுந்தருளும் எங்கள் தேசத்தில் எழுந்தருளும் தேசத்தில் எழுந்தருளும் எங்கள் தேசத்தில் எழுந்தருளும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே தேசம் முழுவதும் நிரம்பிடவே கர்த்தரை அறிகிற அறிவினாலே தேசம் முழுவதும் நிரம்பிடவே தேசத்தில் எழுந்தருளும் எங்கள் தேசத்தில் எழுந்தருளும் 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 இன்றே எழுந்தருளும் 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 எங்கள் தேசத்தில் எழுந்தருளும் 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 இன்றே எழுந்தருளும் 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 எங்கள் தேசத்தில் எழுந்தருளும் தேவனை எழுந்தருளும் எங்கள் தேவனே எழுந்தருளும் தேவனே எழுந்தருளும் எங்கள் தேவனை எழுந்தருளும் பெருமூச்சை கேட்டு இறங்கி வரும் வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும் பெருமூச்சை கேட்டு இறங்கி வரும் வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும் வல்லமையாய் எழும்போம் இன்று வல்லமையாய் எழும்போம் எழுந்தருளும் எழுந்தருளும் இன்றே எழுந்தருளும் 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 எங்கள் மத்தியில் எழுந்தருளும் 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 இன்றே எழுந்தருளும்
We lift you up. We lift you up on our praises. We lift you up. We lift you up. We lift you up on our praises. We lift you up. We lift you up. We lift you up on our praises. We lift you up. lift you up, lift you up on our praises. One thing we ask of you, one thing that we desire, and as we worship you, Lord, come and change our lives. Arise, 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 arise. Take your place, be enthroned on our praise, O God, King of kings, Holy God, as we sing. Arise, இந்த காலை வேளையில தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளும்படியாக, ஹல்லேலூயா, நம் மத்தியிலே அவர் எழுந்தருளுவாராக. இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆராதனையிலே நம் ஒவ்வொருவரிலும் இந்த காலை வேளையிலே தேவன் எழுந்தருளும்படியாக நாம் சேர்ந்து பாடுவோம். Let God arise. Let God arise. Let God arise. Let God arise. Let his enemies be scattered, and let the righteous be glad. Yes, let them rejoice with gladness. God has triumphed mightily. Let God arise. 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 காலை வேளையில மத்தியில தேவன் இன்னைக்கு வல்லமையாய் எழுந்தருளுவாராக. Hallelujah, Jesus. Let God arise this morning. Hallelujah. Oh, hallelujah, Jesus. Oh, hallelujah. இந்த காலை வேளையில தேவன் மத்தியில எழுந்தருளும்படியாக நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வாழ்க்கையிலும் இந்த சபையிலும் தேவன் எழுந்தருள்வாராக. Let God arise in this church, in our lives, in all our circumstances. Hallelujah, Jesus. ஒரு வார்த்தை ஆவியானவர் நேற்று இரவில் உடைய இருதயத்தில் வைத்தார். இந்த வாரம் முழுவதும் இந்த ஒரே வார்த்தையை தான் என் உள்ளத்தில் மீண்டும் மீண்டுமாய் பேசிக்கொண்டு தேவன் எழுந்தருள்வாராக, தேவன் எழுந்தருள்வாராக. Let God arise. Let God arise. Let God arise. Hallelujah. Jesus, அவரின் இருதயத்தில் வைத்த அந்த வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லிட்டு நாம் தொடர்ந்து ஆராதனை செய்வோம். ஓ ஹalleluya. சங்கீதம் 10வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. Psalms chapter 10 and verse 12. சங்கீதம் 10வது சங்கீதம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தாவே எழுந்தருளும்,
தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். Rise, O Lord, O God, lift up your hand and do not forget the humble. Do not forget the humble. இந்த காலை வேளையில் எழுந்தழுகிற தேவன் எப்படி இருக்கிறார்னா, அவர் ஏழைகளுக்காக எழுந்தழுகிற தேவனாய் இருக்கிறார். He is a God who rises for the humble, for the humble or for the helpless. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, ஏழைகள் என்று சொல்லப்படும் போது உதவியற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்காக இந்த தேவன் எழுந்தருளுகிறாய் இருக்கிறார். அவர் எழுந்தருளும் போது என்ன செய்கிறார்? அவர் ஏழைகளை நினைவு கூறுகிறார். He remembers the humble. அவர் எழுந்தருளும் போது ஏழைகளை நினைவு கூறுகிறவராய் இருக்கார். எப்படி எழுந்தருளுகிறார்னா, தம்முடைய கரத்தை உயர்த்தினவராய் எழுந்தருளுகிறார். ஏன் கரத்தை உயர்த்தி எழுந்தருளுகிறார் அப்படின்னா, அந்த உயர்த்தப்பட்ட கரத்தினாலே துன்மார்க்கருக்கு அவர்களுடைய சரி கட்டுதலை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். உயர்த்தப்பட்ட கரங்கள் அந்த துன்மார்க்கருக்கு பதில் செய்யும். எப்படி இந்த தேவன் பண்ணுகிறார்னா, இந்த வசனங்கள் நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை பின்பாக வாசித்து பார்த்தீங்கன்னா, 13வது வசனத்தில் இதே அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது. இந்த துன்மார்க்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனை அசட்டை பண்ணுகிறார்கள். ஒரு தேவன் உண்டா, அவர் இந்த மாதிரிலாம் கணக்கு கேட்பாரா அப்படின்னு சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள். 14வது வசனம் அதே அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் அதை பார்க்கிறார். God sees it. எதை பார்க்கிறார்னா, அந்த துன்மார்க்கர் அவர்கள் செய்கிற காரியங்களை பார்க்கிறார். தேவனை அசட்டை பண்ணுகிறதும், தங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேவன் விசாரிக்கிறவராய் இருக்கிறாரா அப்படின்றது, அவர் இதெல்லாம் விசாரிக்கிறது இல்லை, ஏழைகளெல்லாம் விசாரிக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறது இந்த தேவன் பார்க்கிறார் என்று 14வது வசனத்தில் சொல்லுகிறது. அது மாத்திரமில்லை, அவர் கவனித்து பார்க்கிறார். அவர்களுடைய உபத்திரவத்தையும் குரோதத்தையும் அவர் he observes, he sees, he observes, and then God repays. அவர் பதிலளிப்பார். முதலாவது, தேவன் எழுந்தருளும் போது எப்படி எழுந்தருளார்னா, God arises for the humble. When God arises, He remembers the humble, and the raised up hands will repay the wicked. இப்போ இந்த கால வேளையில் உதவியற்ற நிலைமையில் இருக்கும்போது ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும். Arise, O God, for the humble. எழுந்தருளும் கர்த்தாவே, ஏழைகளுக்காக எழுந்தருளும் கர்த்தாவே. உதவியற்ற நிலைமையில் யாருமே உதவி செய்யாமல் இருக்கும்போது, தன்னுடைய பலத்தினாலே, அந்தஸ்தினாலே, பணத்தினாலே, அதிகாரத்தினாலே அதை வைத்து கொண்டு ஒடுக்க நினைக்கிற நிலைமையில் தேவன் பார்த்து அவர் எழுந்தருளுகிறார். அவர்களுக்கு ஒத்தாசை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அதை பார்க்கிறார், அதை அவர் கவனிக்கிறார், அவர் பதிலளிக்கிறார். He sees, he observes and he repays. அதுதான் அந்த உயர்த்தப்பட்ட கரத்தின் கிரியையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 44:26 இப்படியாக சொல்லுகிறது. Psalms 44 and verse 26. சங்கீதம் 44 அதனுடைய 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். Arise for our help and redeem us for thy mercy's sake. இப்போ ரெண்டாவதாக தேவன் எப்படி எழுந்தருள்றார்னா, Arise, O God, as our help. எங்களுக்கு ஒத்த
ஒத்தாசையாக எழுந்தருளும் கர்த்தாவே. எங்களுக்கு ஒத்தாசையாக, முதலாவது ஏழைகளுக்காக எழுந்தருளும் கர்த்தாவே. ரெண்டாவது எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் கர்த்தாவே. Arise, O God, as our help, as our help. அப்போ தேவன் அப்படி நம்முடைய உதவியாய் எழுந்தருளும் போது அவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when God arises as our help, ஒத்தாசையாக எழுந்தருளும் போது, தேவன் எழுந்தருளும் போது அவர் செய்கிற காரியம், he redeems us or he ransoms us. நம்மை மீட்டு கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். he redeems us or he ransoms us. ஏன் நம்மை மீட்டு கொள்கிறார்? ஏன் நம்மை அவர் நமக்காக அந்த கிரயத்தை செலுத்தி நம்மை விடுவிக்கிறார் அப்படின்னா, அவர் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக, for his mercy's sake. The reason for helping us is his mercy. அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம். When God arises as our helper, he redeems us, and the reason he redeems us or helps us is because of his mercy. ஒத்தாசையாக தேவன் எழுந்தருளும் போது அவர் நம்மை விடுவிக்கிறார். அவர் ஏன் விடுவிக்கிறார் அப்படின்னா, அவருடைய கிருபையின் நிமித்தம் அவர் நம்மை மீட்டு கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஜனங்களுக்கு ஒத்தாசையாக தேவன் எழுந்தருளுகிறார் அப்படின்னா, பின்பாக வருகிற வசனங்கள், அந்த 9, 10, 13வது வசனங்களை நாம் பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கா, இந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்கள் தேவனே எங்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லி தங்களுடைய அவல நிலையை குறித்து தேவனிடத்தில் அவர்கள் தங்களுடைய நிலையை எடுத்து உரைக்கிறது தான் அந்த சங்கீதத்தில் பார்க்குறோம். they have been rejected by God himself. அதுதான் அவங்களுடைய நிலைமை. எங்களோடு நீர் வரதில்லை, எங்களோடு போகிறதில்லை அப்படின்னு அவர்கள் தேவனிடத்தில் தங்களுடைய குறைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, சத்துருக்களுக்கு முன்பாக பின்னிட்டு திரும்பி ஓடுகிற ஒரு நிலைமை. they retreat from the enemies. சத்துருக்கு முன்பாக நாங்கள் பின்னிட்டு போக பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய அயலாருக்கு முன்பாக நாங்கள் நிந்தையானோம், எங்கள் அயலாருக்கு முன்பாக நாங்கள் நிந்தையானோம். we have become a reproach in front of our neighbors. இன்னைக்கு தேவன் யாருக்கு எழுந்தருளுவார் அப்படின்னா, எந்த இடத்துல எழுந்தருளுவார், ஒத்தாசையாக எழுந்தருளுவார் அப்படின்னா, உதவியற்று கிடக்கிற நிலைமையில், உதவி இல்லாத நிலைமையில் இருக்கிற போது தேவன் அவர்களுக்காய் எழுந்தருளி அவர்களை மீட்டு கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எதனால் மீட்டு கொள்ளுகிறார்? அவருடைய கிருபையின் நிமித்தம். இந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்கள் முற்றுமாய் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். தேவனே எங்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லி அவர்கள் அலறுகிறதை, புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். we have been rejected by God himself. அது மாத்திரமல்ல, சத்ருக்கள் துரத்தும் போது அவர்கள் பின்னிட்டு ஓடும்படியாக, திரும்பி ஓடும்படியாக ஒரு நிலைமை அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. they retreat from the enemies. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அயலாரெல்லாம் எங்களை பார்த்து அவர்களுக்கு முன்பாக நாங்கள் நிந்தையான ஆண்டவரே, we have become a reproach in front of our neighbors என்று சொல்லி இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது தான் தேவன் எழுந்தருளி ஒத்தாசையாக அவர்களுக்கு கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். தேவன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எழுந்தருளுவார் என்று என்னாகமம் 10:35 நம்பர்ஸ் சாப்டர் 10 and verse 35 அது இப்படியாக சொல்லுகிறது. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், அந்த ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த இடத்தை விட்டு கிளம்பும்போது, இந்த பெட்டியானது புறப்பட்டு போகும்போது மோசே இப்படியாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக, உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக, உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக அப்படின்னு சொல்லி இருக்கப்ப, மூன்றாவதாக தேவன் எந்த இடத்துல எழுந்தருளுவார்னா அப்படின்னா, let your enemies be scattered, O Lord,
and let them flee before you. மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, arise, O God, against your haters. Arise, O God, against your haters. எதிரிகளை சிதறடிக்க எழுந்தருளும் கர்த்தாவே, எதிரிகளை சிதறடிக்க எழுந்தருளும். அப்போ தேவன் எழுந்தருளும் போது என்ன ஆகுதுன்னா, தேவன் எழுந்தருளும் போது இந்த சத்ருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். When God arises, the enemies are scattered. The enemies are scattered. அது மாத்திரமல்ல, இந்த பகைக்கிறவர்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக ஓடி போவார். The evil doers will be scattered. இந்த பகைக்கிறவர்கள் ஓடி போவார்கள், ஓடி போவார்கள். இந்த நாள் காலை வேளையில் நம்ம 3 காரியத்தை முக்கியமாக பார்த்தோம். தேவன் எப்படிப்பட்டவர்களுக்கு எழுந்தருள்கிறார்னா, Arise, O God, for the humble. Arise, O God, for the humble. ஏழைகளுக்காக எழுந்தருளும் கர்த்தாவே, ஏழைகளுக்காக எழுந்தருளும் கர்த்தாவே. ரெண்டாவதாக இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். Arise, O God, as our help. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் கர்த்தாவே. மூன்றாவது, Arise, O God, against your haters. எதிரிகளை சிதறடிக்க எழுந்தருளும் கர்த்தாவே, எதிரிகளை சிதறடிக்க எழுந்தருளும் கர்த்தாவே என்பதை நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நான்காவதாக, சாலமோன் தன்னுடைய தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் தேவனுக்கு முன்பாக ஏறெடுத்த ஒரு ஜெபத்திலே அவன் இப்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 நாளாகமும் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 41வது வசனம். 2 Chronicles chapter 6 and verse 41. இப்போ சாலமோன் தேவனுக்கு முன்பாக இந்த ஜெபத்தை சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதுல இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்துக்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரிய ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. கடைசியாக நான்காவதாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, சாலமோன் சொல்லுகிறாரு, தேவனே, இந்த வீடாகிய உம்முடைய வீட்டிலே, உம்முடைய தாபர ஸ்தலத்திலே, Arise, O God, in your resting place. உம்முடைய தாபர ஸ்தலத்திலே நீர் எழுந்தருளும் என்ற எழுத்தின்படியாக ஒரு ஆலயத்தை கட்டி அதற்குள்ளே அவர் தேவன் எழுந்தருளும்படியாக ஒரு ஜெபத்தை வைக்கிறத பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம் இன்றைக்கு. அதனால் தேவன் எங்கே எழுந்தருளும்னா நம்முடைய இருதயத்திலே எழுந்தருள வேண்டும். Arise, O God, in our hearts, not just in our hearts, in your house as well. நாம் கூடியிருக்கிற இந்த தேவ சபையிலும் தேவன் எழுந்தெடுக்க வேண்டுமா இருக்கிறது. இந்த இடத்துலையும் நம்முடைய சபை கூடுதலும் தேவன் எழுந்தருள வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னபோது நம்முடைய இருதயத்திலே தேவன் எழுந்தருளும். இருதயத்தில் தேவன் எழுந்தருளும் போது அங்கே 2 காரியம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, முதலாவது, இந்த ஆசாரியர் ரட்சிப்பினாலே தரிப்பிக்கப்படுகிறார்கள். They are clothed with salvation. I call this sanctification. அப்போ தேவன் தம்முடைய வீட்டிலே எழுந்தருளும் போது, நம்முடைய இருதயங்களில் எழுந்தருளும் போது அங்கே ஒரு சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். அது மாத்திரம் அல்ல, அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் திருப்தி அடைகிறார்கள். அவருடைய நன்மையினாலே திருப்தி அடைகிறார்கள். இந்த காலை வேளையில் 4 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். அப்படியே இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நாம் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we worship you, Jesus. Hallelujah. இந்த காலை வேளையில் தேவன் எழுந்தருளும், தேவன் எழுந்தருளும். எந்த மனுஷன் என்ன பேசினாலும், எந்த மனுஷன் என்ன பாடினாலும், யார் என்ன பண்ணாலும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. If God doesn't arise, all that we do is a waste.
It's not going to give us any satisfaction. நமக்கு எந்த திருப்தியும் அது தராது. தேவனுடைய வீட்டிலே தேவன் எழுந்தருளாவிட்டால் நாம் செய்கிறதெல்லாம் ஒரு சடங்காய் தான் இருக்கும். It will just be a mere tradition. இந்த காலை வேளையில் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளுவாராக. It's a solemn moment. தேவ பிரசனத்திலே தேவ சமூகத்திலே அசட்டை பண்ணுவான். துன்மார்க்கம் பண்ண அசட்டையை அவர் பார்த்தார்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் பயபக்தியோடு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம்ம மத்தியில் எழுந்தருளுன்னா எழுந்தருறதுக்கு அவங்க கேட்டாங்க, அதனால் எழுந்தருளினார். காலை வேளையில் இந்த தேவனுக்கு முன்பாக ஒரு நடுக்கம் பிடித்தவர்களாக இருக்கணும், ஒரு பயபக்தி இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும். ஏதோ வந்தோம் போனோம் ஏதோ பண்ணோம் அப்படி அவசியம் இல்லை. அதுக்கு பேசாமல் வீட்டிலே உட்காந்துக்கலாம். சடங்காச்சாரியத்துக்காக எதையும் செய்ய வேண்டியது காரியம் நமக்கு இல்லை. We are not called to follow traditions but to seek God. காலை வேளையில் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளுவாராக. இன்னைக்கு உள்ளத்தில் தேவன் எழுந்தருளுவாராக. Let God arise in our hearts. Let the hardness of the hearts be broken. உள்ளத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. இந்த சுத்திகரிப்பு உண்டானதான் அந்த இருதயம் திருப்திப்படும் தேவனுடைய நன்மையினால. எல்லாருக்கும் ஒன்று அந்த நன்மையை அப்படியே தூக்கி கொடுத்துறதில்லை. இருதயத்தில் சுத்திகரிப்பு உண்டாகணும். Let there be sanctification in the hearts. Let God arise in the hearts. எழுந்தருளணும்னு எல்லாருக்கும் எழுந்தருள மாட்டார். எந்த இருதயம் அவரை ஏற்றுக்கொள்ளுதோ, அவர்னாலே சுத்திகரிக்கப்படுதோ, அவருடைய நன்மையினாலே நிரப்பப்படுகிறதோ, அவர்களுக்கு ஒத்தாசையாக இந்த தேவன் வந்து நிற்பார். அவர்களுடைய எதிரிகள் அவர்களுக்கு முன்பாக சிதறுண்டு போவார்கள். இன்னைக்கு ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் தேவனை பார்த்து, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எழுந்தருளுங்க, என் சூழ்நிலையில் நீங்கள் எழுந்தருளுங்க, இந்த சபையில் நீங்கள் எழுந்தருளுங்க, இந்த குடும்பத்தில் நீங்கள் எழுந்தருளுங்க, என்னுடைய ஜீவியத்தில் எழுந்தருளுங்க. சில சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கிறது என்றால் தேவன் இந்த காலை வேளையில் அதில் எழுந்தருளும். God needs to rise in that situation this morning. Hallelujah. Jesus. God needs to rise. Rise, O God. எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே. Hallelujah. Jesus. Hallelujah. தேவன் எழுந்தருளுவாராக, தேவன் எழுந்தருளுவாராக. ஓ ரபா ஷத்தலகா. Jesus. நீங்கள் எழுந்தருளுங்கப்பா, நீங்கள் எழுந்தருளுங்கப்பா. நீங்கள் ஒவ்வொரு மேலே எழுந்தருளுங்க, ஒவ்வொரு உள்ளத்தில் எழுந்தருளுங்க. இந்த காலை வேளையில் எழுந்தருளுங்க, நீங்கள் எழுந்தருளுங்க, நீங்கள் ஒத்தாசையாக எழுந்தருளுங்க, ஏழைகளுக்காக எழுந்தருளுங்க. ஓ எதிரிகள் சிதறுண்டு போகும்படியாக எழுந்தருளுங்க. எங்கள் உள்ளத்திலே எழுந்தருளுங்க, எங்கள் சபையிலே எழுந்தருளுங்க, உம்முடைய வீட்டிலே எழுந்தருளுங்க. இந்த காலை வேளையிலே தேவன் எழுந்தருளுவாராக. Let God arise. Let God arise. Let God arise. Oh, let God arise. Hallelujah. 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 In all of our hearts. In all of our hearts. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் தேவன் எழுந்தருளுவாராக. Oh Jesus. எழுந்தருளும் தேவா எழுந்தருளும், எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளும், சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளும். எனக்கொத்தாசையாக எப்போ எழுந்தருளும், நான் உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளும். எனக்கொத்தாசையாக இப்போ
சிதறுண்டு ஓடுவார். நீதிமான்களோ உமக்குள் மகிழ் பாடி துதிப்பார்கள். தேவரீர் எனும் தருணி சீயோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எனும் தருணி சீயோனுக்கு இறங்குவீர். அது தாய் செய்யும் காலம் வந்ததே, எனக்கு தாய் செய்யும் காலம் வந்ததே. எழுந்தருளோ தேவா எழுந்தருளோ. நீங்க ஒரு உண்மையான இருதயத்தோட arise O Lord, arise. எழுந்தருளோ தேவா எழுந்தருளோ. எழுந்தருளோ தேவா எழுந்தருளோ. எழுந்தருளும் போது சமுத்திரம் விலகி ஓடிடும். பர்வதங்களும் மெழுகுபோ உருகி மறைந்திடும். நீர் எழுந்தருளும் போது சமுத்திரம் எல்லாம் விலகி ஓடிடும். பர்வதங்களும் மெழுகு போல் உருகி மறைந்திடும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தாய் செய்யும் காலம் வந்ததே, எனக்கு தாய் செய்யும் காலம் வந்ததே. எழுந்தருளோ தேவா எழுந்தருளோ. எழுந்தருளோ தேவா எழுந்தருளோ. மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளோ. சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளோ. மனுஷர் என்னை மேற்கொள்ளாதிருக்க எழுந்தருளோ. சத்துரு என்னை தொடராதிருக்க எழுந்தருளோ. எனக்கு ஒத்தாசையாக இப்போ எழுந்தருளோ. உமக்குள்ளே மறைந்திருக்க எழுந்தருளோ. எனக்கு ஒத்தாசையாக போய் எழுந்தருளோ. நான் உமக்குள்ளே மறைந்திரு எழுந்தருளோ. எழுந்தருளோ தேவா எழுந்தருளோ. எழுந்தருளோ தேவா எழுந்தருளோ. காலவேளையில நம் மீதும் நம்முடைய சபையிலும் நம்முடைய சூழ்நிலைகளிலும் தேவன் எழுந்தருளுவாராக. தேவன் எழுந்தருளுவாராக. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. எழுந்தருளும் என்